ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை மசாலா உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது வவ்வால் மீன் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணோம். அதுக்கு ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 teaspoon பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1.5 tablespoon காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், லெமன் ஜூஸு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலா உதிராமல் இருக்கும் பொரிக்கிறப்ப. நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டரே ஆட் பண்ணிடாதீங்க, அந்த ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதே போதும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இது ஒரு 30 minutes நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மசாலா வந்து நல்லா இறங்கும் ஃபிஷ்ஷில். இப்போ ஒரு பேனில் நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 30 minutes ஆகிடுச்சு. நம்ம நல்லா மேரினேட் ஆகிருக்கு ஃபிஷ்ஷு. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷு கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபிஷ் ஒன் சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடிக்கடி ஃபிஷ்ஷை திருப்பி போட வேணாம். அடிக்கடி போட்டிங்கன்னா மசாலா வந்து உங்களுக்கு உதிர்ந்துடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி குக் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், மசாலாலாம் நமக்கு உதிரவே இல்லை, அப்படியே மசாலா ஃபிஷ்லேயே ஒட்டியிருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு யம்மியான டெலிஷியஸான ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு எம்மையான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.